ஹாய் மக்களே, வணக்கம். தமிழக அரசு வழங்கக்கூடிய ஒரு வெற்றி வீடு திட்டம் அப்படிங்கிறது 5,00,000 வரைக்கும் நம்மளுக்கு மானியத் தொகை அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ரூபா கூட செலவு இல்லாமல் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு 5,00,000 மொத்த அமௌண்ட்டையும் வாங்குறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக கடந்த ஆட்சியிலனா 3,00,000 வரைக்கும் தான் வீடு கட்டுறதுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வெற்றி வீடு திட்டம் அப்படின்றதுல தமிழக அரசு, அதாவது தாவேகா அரசு ஆட்சிக்கு அமைச்சதுக்கப்புறம் 5,00,000 வரைக்குமே மக்களுக்கு இது கொடுத்துட்ருக்காங்க வீடு கட்டுறதுக்காகவே. மெயினாக இதில் ரூபா கூட உங்களுக்கு செலவில்லை. முன்னாடினா எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த திட்டம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலே பர்டிகுலர் கமிஷன் அப்படிங்கிறது அந்த கிளர்க்காக இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். 10,000, 20,000, 30,000 அந்தந்த வட்டாரங்கள் பொறுத்து அது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலர் அமௌண்ட் எனக்கு கமிஷன் கொடுத்தா தான் நான் அவங்க ஃபைலையே மூவ் பண்ணி உங்களுக்கு வீடு அதுக்கான திட்டத்துக்கு உங்கள் பேரை நான் நாமினேஷன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரினா இருந்தது. ஆனால் இப்போ ரூபா கூட நீங்கள் யாருக்கும் கமிஷனாக கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த வெற்றி வீடு திட்டத்துக்கான 5,00,000 உங்களோட அக்கௌண்ட்டுக்கே உங்கள் பேருக்கே வந்துடும். இது யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படுது அண்ட் இந்த வீடு வாங்குறதுக்கான, அதாவது யார் யாருக்கு இதுக்கு தகுதியானவங்களாக இருப்பாங்க அப்படின்றதையும், இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்னால் உங்ககிட்ட என்னென்ன இருக்கணும், நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும், அண்ட் இது சம்மந்தப்பட்ட விஷயமா உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குமோ அதை எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு வெற்றி வீடு திட்டம் எப்படி நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஃபுல் லிஸ்ட்டே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது ரிலேட்டடான கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட், நலத்திட்டங்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குது, என்னென்ன தகுதிகளை நீங்கள் எடுத்துக்கணும், அண்ட் எங்கே போய் அப்ளை பண்ணணும், என்னென்ன ஆவணங்கள் தேவை, இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா அது 2 விதத்தில் வரும். ஒன்று மத்திய கவர்மெண்ட்டால் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், இன்னொன்று நம்மளை மாநில கவர்மெண்ட்டால் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டம் கீழே இந்த இந்திரா காந்தி பென்ஷன் தொகை கொடுக்குறாங்கல்ல, அதில் 1,200 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 1,000 மத்திய அரசு கொடுக்குது அப்படின்னா 200 மாநில அரசு கொடுக்கும். அதுவே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 500 வரைக்கும் மாநில அரசு கொடுக்கும், 700 வரைக்கும் நம்மளுக்கு மத்திய அரசு கொடுக்கும். இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணி எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடியதில் மத்திய அரசு தனியாக ஒரு இலவச வீடு திட்டம் அப்படிங்கிறது வச்சுருக்கு. அதே மாதிரி மாநில அரசு தனியாக ஒரு இலவச வீடு திட்டம் அப்படிங்கிறது வச்சுருக்கு. மாநில அரசு வச்சுருக்கக்கூடியதான் இந்த வெற்றி வீடு திட்டம் அப்படிங்கிறது. மத்திய அரசு உங்களுக்கு மோடி வீடுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது அது வேறையாக இருக்கும், இது வேறையாக இருக்கும். இந்த வீடியோவில் மாநில அரசால் கொடுக்கக்கூடிய அந்த வெற்றி வீடு திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை போன ஆட்சியிலே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதுக்கு முந்தின ஆட்சியிலே, அதிமுக ஆட்சியிலேயே சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதா இறந்தப்பயே இந்த மாதிரி வீடுகள் திட்டம் அப்படிங்கிறதுனா கொண்டு வந்திருந்தாங்க. கலைஞர் ஆட்சியில் கலைஞர் கனவு வீடு திட்டம் அப்படிங்கிற பேரில் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இது மூலியமாக தான் 3,00,000 வரைக்குமே நம்மளுக்கு வீட்டுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முழுமையாகவே அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ, பர்டிகுலர் அமௌண்ட் ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். 3,00,000 அலாட் பண்ணுறாங்கன்னா 2,00,000 தான் உங்களுக்கு வரும். 50,000 அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கறதுக்கே போயிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏற்கனவே வீடு கட்டியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் கட்டியிருந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நிலைமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசானது 5,00,000 வீடு கட்டுறதுக்கு புதிய ஸ்கீம் அப்படின்றது, அதாவது மறுசீரமைப்பு அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இது புதுசாக இந்த திட்டம் கொண்டு வரல, ஏற்கனவே இருந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. இதுக்கான நிதியும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிட்ட நிதி பட்ஜெட் தாக்கலில் மக்களுக்காக இந்த நிதியும் உருவாக்கியிருக்காங்க. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமாகவே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அதனால கிட்டத்தட்ட 70,000 மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துலேயே, அதாவது இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 70,000 மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குடிசை வீட்டில் வாழக்கூடிய மக்களாகட்டும், இல்லைன்னா வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களாகட்டும், வாடகை வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை பழுதடைஞ்ச வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒரு கான்கிரீட் வீடுக்கு வரணும் அப்படின்ற நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த அந்த ஸ்கீமில் 3,00,000 கொடுக்குறாங்கன்னா ஒரு வீட்டு 3,00,000 நம்மளால் கட்ட முடியாது. இப்போ விலை ஜாஸ்தி, அதாவது விலை உயர்வுன்றதுனால இப்போ கட்டாயம் கட்டவே முடியாது. அதை கருத்தில் கொண்டு தான் அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக
முக்கியமாக இந்த ஸ்கீமுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது. இவங்க முன்னணியாக, அதாவது முன்னுரிமை அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட பட்ஜெட் தாக்கலில் 3500 கோடி ரூபாய் இதுக்காகவே ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதனால் விண்ணப்பிக்கக்கூடியவங்க எல்லாருமே கூடிய விரைவில் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான போர்ட்டலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்து பெயர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ₹1 கூட யாருக்குமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையாகவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உயர்தர வீடை கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்மா பார்த்தீங்க அப்படின்னா 3.10 லட்சம் ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அமௌண்ட்டும் முழுமையாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டில் கட்டக்கூடிய வீடு அப்படிங்கிறது ஒரு குட்டி கிச்சன் இருக்கும், அண்ட் ஒரு குட்டி ஹால் இருக்கும், அதே மாதிரி ஒரு குட்டி ரூம் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். 10க்கு 10 இதில் அதிலேயே குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுனால ஒரு கொஞ்சம் பெரிய வீடாக கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்க தயவு செஞ்சு எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது வீடு வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடு வந்து இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கோம், இல்லை குடிசை வீட்டில் இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறவங்களும், ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அதாவது மோடி ஸ்கீம் வழியாக நீங்கள் வந்து வீடு எதுவும் கட்டியிருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் அம்மா ஸ்கீமில் வீடு வாங்கியிருக்கீங்களா, இல்லை கலைஞர் கனவு திட்டத்தின் கீழே வீடு வாங்கியிருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்களையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறைய இடங்களில் சமத்துவபுரம் அப்படின்ற ஒன்று இது பண்ணுவாங்க. சமத்துவபுரம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய வீடு இல்லாதவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரு இடத்துல சமத்துவபுரம்னு அந்த ஊருக்கு பேர் வச்சு அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வீடுகள் கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கீமில் இருக்கவங்களுக்கும் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது. இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுடைய பேரில் பெரிய வீடுனா இருக்குது, சொந்த வீடு இருக்குது, சொந்த பங்களா இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்குது. அதனால் வீடு இல்லாத நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இலவச வீடு திட்டத்துக்கு விண்ணப்பிக்கக்கூடிய பயனாளிகள் அவங்களுடைய பேரில் சொந்தமாக பார்த்தீங்கன்னா நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நிலத்துக்கான பட்டா, சிட்டா, அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பேரில் இருக்கணும். அதுவும் அவங்க கையில் ப்ராப்பராக இருக்கணும். உங்ககிட்ட ரேஷன் கார்டு அப்படிங்கிறது மெயினாக இருக்கிறத வேண்டியது அவசியங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் தீம் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெயினான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதுல அது பட்டா, சிட்டா, அந்த நிலத்துக்கான உரிமை அப்படிங்கிறது உங்கள் பேரில் இருக்கணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கையிலேயே வச்சுருக்கணும். எல்லாமே அப்டேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் அண்ட் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓடிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த இலவச வீடு திட்டம் அப்படிங்கிறது மெயினாக பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க. ஒரு சில வீடுகளில் வந்து கணவர் பேரில் தான் அந்த நிலம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் பேரில், இதுவே பெண்கள் பேரில் வந்து அந்த நிலம் இருக்குது அப்படின்னா விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மனைவி பேரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கணவர் வந்து விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது மனைவி பேரில் வந்து நாங்கள் வீடு வாங்குகிறோம், ஆனால் அந்த இடத்தோட லேண்டோட நேம் வந்து என்னோட பேரில், கணவருடைய பேரில் இருக்குது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அப்போவும் அப்ளை பண்ண முடியாது. பெண்ணுடைய பேரில் தான் அந்த இடம் அப்படிங்கிறதே இருக்கணும். யாருடைய பேரில் சொந்தமாக இடம் இருக்குதோ அவருடைய பேரில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பேரில் இதுக்கு முன்பாக வேறு எதுவும் இடமோ இல்லை பெரிய வீடோ அந்த மாதிரி இருக்கவும் கூடாது. முக்கியமாக இடம் இருந்துக்கலாம், ஆனால் வீடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வரம்புகள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான தகுதியற்றவர்னு சொல்லி நீக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் ஒருவேளை உங்கள் பேரில் வந்து இடம் இல்லை ஆனால் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட விஏஓ அவங்கள்ட்ட போய் விசாரித்து பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கான தகுதியை மேக்ஸிமம் வந்து 90% கிடைக்க சான்ஸ் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது அப்படின்றதால நான் சொல்கிறேன். இதுதான் இதுக்குரிய தகுதி அண்ட் தேவையான ஆவணம் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் பான் கார்டு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய வரவு செலவு அப்படிங்கிறது நம்மளுக்கு பான் கார்டில் மூலியமாக தான் தெரியும். பான் கார்டில் நீங்கள் எவ்வளோ ரூபா வங்கி கணக்கிலேருந்து எடுக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, அதே மாதிரி வரி எவ்வளோ செலுத்துறீங்க, டேக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம பான் கார்டு அந்த 10 நம்பர் போதும் நம்மளுடைய எல்லா ஹிஸ்ட்ரியுமே சொல்லிடும். அதனால் அது மெயினாக சொல்லியிருக்காங்க. அந்த பேன் கார்டில் ஐடென்டிஃபை அப்படிங்கிறது எல்லாமே ஆகிடும். அதனால் உங்களுடைய வரவு செலவு எவ்வளவு இருக்குது, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கவர்மெண்ட்டே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக உங்களோட பேன் கார்டு இதுக்கு முக்கிய ஆவணமாக கொடுத்துருக்காங்க.
அந்த பேன் கார்டெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் உங்களுக்கு வீடு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றதே அலாட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான நிதி அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்காங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கடந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே வரக்கூடிய இல்லை ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 வீடுகள் வரைக்கும் கட்டித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 4 வருஷம் ஆட்சியில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இதுக்கான நிதி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா 70,000 வீடுகளுக்கான நிதி 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துலையும் இதுக்கான நிதி பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வருஷமும், அதில் அவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கான நிதி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது இல்லாமல் நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு சரி 1000 கோடி ரூபாய், மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. இந்த இலவச வீடு திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக தெளிவாக நான் சொல்கிறேன். இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. பட்டா அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு உங்களுடைய பேர் அப்படிங்கிறது அதில் இருக்கணும். அதே மாதிரி பத்திரமும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுடைய ரேஷன் கார்டு அப்படிங்கிறது தேவை. விண்ணப்பதாரருடைய ஆதார் அட்டை தேவை. அதே மாதிரி விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா அவருடைய பேன் கார்டு அப்படிங்கிறது இதுக்கு தேவை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பேன் கார்டு வந்து எடுக்க மாட்டாங்க. அதாவது விவசாயிகள் ஆகட்டும் இல்லை அப்படின்னா கிராமப்புற மக்கள் ஆகட்டும் இவங்க எல்லாரும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால பேன் கார்டு அப்படிங்கிறது அவங்க அப்ளை பண்ணியே வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கார்டு வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால அதிகப்படியான வரவு செலவு அப்படிங்கிறது வங்கி கணக்கில் இருக்காது. அதனால் அவங்க பான் கார்டு அப்படிங்கிறத வாங்கியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதான் நீங்கள் அப்ளை பண்ணி RBI மூலியமாக வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பான் கார்டு அப்படிங்கிறது வெறுமனே உங்களுக்கு அதிகப்படியான பண பரிவர்த்தனை செய்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நம்மளுடைய வங்கி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வாங்கலைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல பான் கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் வங்கி கணக்கு விவரம் அப்படிங்கிறது பேங்க் புக்கு, அதுக்கப்புறம் பேங்கோட ஆதார் ஐடி இணைஞ்சிருக்கணும். அது மாதிரியான பேங்க் புக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷனுக்கு கொடுங்க. அதே மாதிரி அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர் அப்படிங்கிறது ஆக்டிவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கான நான் இது வரைக்கும் சொன்னேன்ல இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு செராக்ஸ் காப்பி அப்படிங்கிறது கேட்பாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த பணம் அப்படிங்கிறது நேரடியாக வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் பேங்காக இருக்கக்கூடிய அந்த பேங்கை கொடுங்க. நீங்கள் ப்ரைவேட் பேங்க் எதுவும் கொடுக்காதீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியன் பேங்கு, அதுக்கப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ், கனரா பேங்கு, SBI இந்த மாதிரி கொடுங்க. SBIலே நிறைய விஷயங்கள் பண பரிவர்த்தனைக்கு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா SBIயில் ஒரு நாளைக்கு 4 டைமுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் இல்லைனா எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த கிராமப்புறங்கள் எல்லாத்துலேயும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழே மாதம் அமௌண்ட் வாங்குறதுக்காக இந்த இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. PM கிஷான் கார்டு அந்த மாதிரி இருக்கவங்கன்னா SBI அக்கௌண்ட்டில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே முக்கியமான அப்டேட் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய வருமான சான்று அப்படின்றது கேட்பாங்க. வருமான வரம்பு அப்படிங்கிறது வருஷத்துக்கு 2 லட்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட வருமானம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செக் பண்ணுறப்பையும் நாளைக்கு உங்களுக்கு வேகமாக எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருமான சான்று அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இலவச திட்டம், அதாவது இந்த வீடு வழங்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது வழங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. இதை நீங்கள் எதுவும் இன்னும் வாங்கலை அப்படின்னா உங்களுடைய VVO ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்கனாலே குறிப்பிட்ட ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். அதனால் அங்கே போய் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படிங்கிறது. பட்டா, சிட்டா, பத்திரம், அதுக்கப்புறம் பான் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் ஐடிக்கு கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் எண், இது எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வருமான சான்றிதழ், இது எல்லாமே ரேஷன் கார்டு, இது எல்லாமே மெயினான விஷயங்கள் அப்படிங்கிறது. இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எங்கே போய் நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய VAO ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும், கிராம நிர்வாக ஆஃபீஸர் அப்படின்றது. அங்கே போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துக்குமே இந்த கிளர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அந்த VAO ஆஃபீஸ்க்குமே கிளர்க் அப்படின்றவங்க இருப்பாங்க. இந்த திட்டம்னா போடுவாங்கல்ல, அதாவது 100 நாள் வேலை திட்டம், இது எல்லாத்துக்குமே அவங்க ஒரு மெயின் லீடாக இருப்பாங்க. அவங்க கிட்ட மூலியமாக தான் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களும் இது எல்லாத்தையுமே ஃபைல் மூவ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. இப்போக்கினே இந்த திட்டத்துக்கான கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த வருஷத்தில் மட்டுமே 70,000 வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான அலர்ட் வந்ததுக்கப்புறம் உடனே போய் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். மெயினாக இந்த திட்டம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் மெயினாக கொடுக்குறாங்கன்னா, கிராமப்புறங்களில் இந்த குடிசை வாழ் மக்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்கள்ல, அதாவது வீட்டுக்கான ஒரு
பேசிக்கான கழிப்பறை வசதி கூட இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்கள் பேரில் நிலம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கான மூவ்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது உங்களுடைய விஓ ஆஃபீஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கேட்டுக்கோங்க. இதுக்கான கிளியர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே வரல. பட் இதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே எப்படி போன டைம் வந்து நம்ம வீடு வாங்குறதுக்காக, அதாவது இந்த இலவச திட்டத்தில் வாங்குறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம் சேம் ப்ரொசீஜர். ஆனால் வீடோடைய அந்த நிலத்தோடைய பேர் அப்படிங்கிறது பெண்கள் பேரில் இருந்துச்சு அப்படின்னா வேகமாகவே உங்களுக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் இதை பற்றின இன்னும் அப்டேட் ஏதாவது வந்தது அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் தெரிவிக்கிறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தகுதிகள் என்ன, ஆவணங்கள் என்ன, எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் விளக்கமாக சொல்லிட்டேன். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விஓ ஆஃபீஸ் போன்றீங்க, அங்கே தெரியல அப்படின்னா நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே ஹைப் பண்ணி எழுக்கல ஸ்டார் காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க. ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.